கசப்பே தெரியாமல் பாவக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பல் பூண்டு இடித்து போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி அது கூட கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அறுத்து வச்ச பாவக்காய் அதில் சேர்த்திக்கணும். நீங்கள் பாவக்காய் இருக்கும்போது அதை ஒரு 10 நிமிஷம் மோரில் போட்டு ஊற வச்சிங்கன்னா அதில் இருக்கிற கசப்பு தன்மையில் ஓரளவுக்கு நல்லாவே போயிடும். பாவக்காவை சேர்த்திட்டு அதுக்கு தேவையான உப்பு, மிளகாத்தூள், மிளகுத்தூள் 3ஐயும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே போட்டு வதக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்தக்கூடாது. இந்த மாதிரி ஆயிலே ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கணும். இடையில கலந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த அளவுக்கு நல்லா சுண்டி இருந்துச்சுன்னா கசப்பே தெரியாத பாவக்காய் பொரியல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.